பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்திலே உங்கள் யாவரையும் காண்பதில் மிகுந்த சந்தோஷம். எங்களுடைய இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை அவருடைய தயவினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் வழிநடத்தி வந்தார். ஒரு புதிய ஆண்டிற்குள் நம்மை கர்த்தர் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஒரு புதிய வருடத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறதை போல இவ்விடம் மட்டும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று. உண்மையாகவே கர்த்தரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய கரம் நம்மை சுமந்து கொண்டு வந்தது. கர்த்தர் தம்முடைய தயவினால் ஒரு ஆண்டை கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் காத்திருங்கள். தேவனுடைய கிரிகைகளுக்காக இந்த வருஷத்திலே தேவனுடைய கிரிகைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த புதிய ஆண்டிற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாய் வைத்து சில நிமிடங்கள் அந்த வார்த்தையை நாம் தியானித்து பிற்பாடு நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தினுடைய பின்பகுதி. அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய சகல காரியங்களுக்கும் ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிருபையை குறித்து நாம் புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். நமக்கு தெரியும், தகுதி இல்லாத நமக்கு தேவன் இரட்சிப்பை தந்தது கிருபை. தகுதி இல்லாத நம்மோடு கூட ஞானத்தினால் உடன்படிக்கை பண்ணி கொண்டது தேவனுடைய கிருபை. பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் அவரை அறிவை நமக்கு தந்து அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாகவும் நாம் சேர்க்கப்பட்டிருப்பது கிருபை. சபைக்குள் நாம் சேர்க்கப்பட்டிருப்பது கிருபை. அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்தையும் புசிக்கும்படி அதோடு நாம் இணைக்கப்பட்டிருப்பது தேவனுடைய கிருபை. இன்னும் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. ஒரு நாள் பிறப்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத இந்த தேசத்தில் ஒவ்வொரு நாளையும் நமக்கு தந்தது தேவ கிருபை. உண்மையாகவே இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த 365 நாட்களும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி வந்தார். கிருபையை குறித்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளேஷன் நமக்கு தேவையில்லை. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் அவர் உங்களுக்கு தருகிற அந்த வாக்கு தத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்திற்கு, உங்கள் கையின் பிரயாசத்திற்கு, உங்களுடைய எதிர்காலங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தை, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் சொல்ல சொன்னார். உங்க மேல அவருடைய பூரண கிருபை உண்டாயிருக்க போகிறது. இந்த புதிய வருஷத்துல, இந்த 2026வது வருஷத்துல உங்க எல்லார் மேலையும் கர்த்தர் தம்முடைய பூரண கிருபையை உண்டாக்க போகிறார். உங்களுக்கு தேவன் தம்முடைய பூரண கிருபையை கொடுக்க போகிறார். கிருபை மாத்திரம் அல்ல, பூரண கிருபை. கிருபை மாத்திரம் அல்ல, பூரண கிருபை. ரொம்ப அழகா அந்த வார்த்தை சொல்லுது. பூரண கிருபை அப்படின்னா அதுல குறைவே இல்லைன்னு அர்த்தம். வேதத்தில் நிறைய இடங்களில் அந்த பூரணம்ங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் இப்படி எழுதுகிறார்,
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வெறும் அன்புன்னு இல்லை, பூரண அன்புன்னு சொல்றாரு. யாக்கோபு எழுதுகிறார், பூரண விசுவாசம். பூரண விசுவாசம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பூரணம் அப்படிங்கிறது அதுல குறையே இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு ஆப்ஷன் இல்லை, இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது. பூரணம் அப்படின்னா அது ஃபுல்ஃபில் ஆகிறது, அது நிறைவாகிறது, அது நிறைவானது. பூரணம் அப்படின்னாலே நிறைவு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பூரண கிருபையை நான் அந்த வருஷத்துல உனக்கு தரப்போறேன். பூரண கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு பூரண கிருபையை தரப்போகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதை விட இந்த வருஷத்துல வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தர் நமக்கு பூரண கிருபையை தரப்போகிறார். வெறும் கிருபை மாத்திரம் அல்ல, பூரண கிருபை. தாவீதுக்கு அருளின அதே நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன்னு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு அருளின அதே நிச்சயமான கிருபைகள். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் ஜீவனை பார்க்கிறபடி கிருபை மேலானது. ஜீவனை விட, நமக்குள்ள இருக்கிற ஜீவனை விட கிருபை மேலானது. ஏன்னா இந்த கிருபை தான் இந்த ஜீவனை காத்து கொண்டு வருகிறது. இந்த கிருபை தான் நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டு வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் மேல பூரண கிருபையை வெளிப்படுத்த போகிறார். நீங்க இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிற இப்பொழுதே அவருடைய கிருபை உங்க மேல உண்டாகிறது. அந்த கிருபை எப்படி தெரியுமா? பூரணமாய், பூரணமாய். இந்த பூரண கிருபை நம்மேல் நமக்குள் கொடுக்கப்படுகிறதுனால என்ன சம்பவிக்கும்? ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை வைத்திருப்பீர்களேயான என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தில் இப்படி இருக்கிறத நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறதும் தேவனுக்கு உண்டாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் அவர்களோடு கூட இருந்த மற்ற சீஷர்களும் அந்த 120 பேரும் பட்டணத்துக்குள்ள போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, அதே 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில், அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பயங்கரமா டிக்ளேர் பண்றாங்க. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமம் அல்லாமல் வேற எந்த நாமமும் இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு. இதை ரொம்ப ஃபோர்ஸா பேசுறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற மனிதர்களும் ஜனங்களும் இவங்களை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க இதை பேசக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்களை அதட்டுறாங்க, அவங்களுக்கு விரோதமா எழும்புகிறாங்க. இப்ப நடந்தது என்னன்னா, இந்த 120 பேரும் பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய நாமத்தை பட்டணங்களில ஜனங்களுக்குள்ள மகிமைப்படுத்துவதற்கு தடை இருந்தது. இந்த தடையை தாண்டி அவர்கள் தேவனுடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு சவால்கள் இருந்தது. பேதுருவும் யோவானும் அவர்களோடு கூட இருந்த மற்ற சீஷர்களும் கிறிஸ்துவின் நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு சவால்கள் இருந்தது. ஆனா இத்தனை சவால்களை கடந்து அவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்ப இந்த சவால்களை கடந்து அவர்களை போக வைத்தது, இந்த சவால்களை கடந்து, இந்த தடைகளை கடந்து அவர்களை எதிர்கொள்ள வைத்து அவர்களை ஓட வைத்தது எதுனா, அவர்கள் மேல உண்டாயிருந்த பூரண கிருபை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2026ஆம் வருஷத்துல நீங்கள் அநேக சவால்களை சந்திக்கலாம். இந்த உலகமே போட்டி நிறைந்தது தானே, இந்த உலகமே பொறாமை நிறைந்தது தானே, இந்த உலகமே, இந்த உலகத்தில் உள்ளவர்களும் மாயையாய் நம்மேல் காண்பிக்கிற அன்பினால நமக்கு விரோதமாய் நிறைய தடைகளை சவால்களை உண்டாக்கத்தானே செய்றாங்க. நாம் வாழ்கிறோம் என்பதை விட நாம் ஏதோ ஒன்றோடு போட்டியிட்டு வாழ வேண்டிய ஒரு தேவைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நிறைய சவால்கள், நிறைய சேலஞ்சஸ் உங்க முன்னாடி இருக்கலாம். இந்த வருஷத்துல
உங்கள் ஃபினான்ஸில், உங்கள் ஃபேமிலியில், உங்களுடைய ஸ்டடீஸில் நிறைய சவால்கள் இருக்கலாம். எப்படி இதை தாண்டி போக போகிறோம்? இந்த பொருளாதாரத்தை எப்படி தாண்டி போக போகிறோம்? இந்த குடும்பத்தில் இந்த காரியத்தை எப்படி தாண்டி போக போகிறோம்? படிக்கிற பிள்ளைகள் எப்படி இந்த காரியத்தை தாண்டி போக போகிறோம்? தொழில் செய்கிற பிள்ளைங்க எப்படி இந்த சவால்களை தாண்டி தொழில் செய்ய போகிறோம்? நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த வருஷத்துல இத்தனை கமிட்மெண்ட் இருக்கே, இத்தனை பொறுப்புகள் இருக்கே, நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்கலாம். சவால்கள் இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா அது பொய்யாயிரும். சவால்கள் உண்டு, சவால்கள் உண்டு. இந்த பூமியில நமக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. நமக்கு முன்பதாய் தடைகள் இருக்கிறது, நமக்கு போட்டிகள் இருக்கிறது. ஆனா இந்த பேதுருவும் யோவானும் இந்த சீஷர்களும் அவர்களுக்கு முன்பதாக இருந்த அந்த சவால்களை கடந்து போனார்கள், தாண்டி பிரயாணம் பண்ணினார்கள். அவ்வளவு பெரிய பலன் அவர்களுக்குள்ள இருந்துச்சா? அவங்க அவ்வளவு திறமையான மனிதர்களா? இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு பிலாத்து வீட்டை கொண்டு போய் அரண்மனையில விட்ட பிறகு அங்க அரண்மனையின் முற்றத்திற்கு வந்த பேதுரு அங்க இருக்கிறவங்ககிட்ட சொன்னது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அவன் சபிக்கும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஏன்? அவருக்கு முன்னாடி இருந்த அந்த சவாலை அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. ஆனா இங்க அவரை கூப்பிட்டு அதட்டுறாங்க, ஆனா அவர் அதை ஃபேஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகிறாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பேதுருவின் மேல் வெளிப்பட்ட பூரண கிருபை. கர்த்தருடைய பூரண கிருபை உங்க மேல உண்டாகுமானால் நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய சவால்களையும் கடந்து உங்களால போக முடியும். கர்த்தருடைய கிருபை உங்க தொழில் மேல பூரணமாய் உண்டாகுமானால் உங்களை சுத்தி எவ்வளவு பேர் போட்டியா இருந்தாலும் உங்க தொழிலை உங்களால ரொம்ப நேர்த்தி அழகா செய்ய முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி வருகிற சவால்கள், உங்களை சுற்றி வருகிற போட்டிகள், உங்களை சுற்றி வருகிற தடைகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க. கர்த்தருடைய பூரண கிருபை உங்கள் மேல உண்டாகுமானால் இந்த சவால்களை எல்லாம் கடந்து உங்களால உங்கள் வாழ்க்கையை ஜெயத்தோடு வாழ முடியும். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் மேல வெளிப்பட்ட பூரண கிருபை முதல்ல என்ன செஞ்சிச்சுன்னா, சவால்களை கடந்து, போட்டிகளை கடந்து, தடைகளை கடந்து அவர்களுடைய காரியங்களை செய்ய வைத்தது. இரண்டாவது, அதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இப்போ இவங்க சொல்றாங்க, இவங்க கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இவங்க சொல்றாங்க, பந்தி விசாரிக்கிறது, நியாயம் விசாரிக்கிறது எங்களுக்கு வேலை இல்லை. எங்களுக்கு என்ன வேலைன்னா ஜெபம் பண்றதும் வேத வசனத்தை போதிக்கிறதும். இது என்னன்னா, இது இவர்கள் மேல் உண்டான தேவ சித்தம். தேவ சித்தம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து திரும்பவும் 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல வாசிக்கிறோம், தேவ ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி. இயேசு கிறிஸ்து திரும்பவும் தன் சீஷர்களுக்கு ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. ஏன்னா, நீங்கள் ராஜ்யத்திற்குரியவைகள் உண்டானவைகளை நீங்க செய்யணும். ஏன்னா நான் அதை செய்வதற்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறேன் அப்படின்னா அவர்கள் மேல ஒரு தேவ சித்தம் இருந்தது. ஆனால் பந்தி விசாரிக்கிறதோ, நியாயம் விசாரிக்கிறதோ, ஜனங்களுக்குள்ள உண்டான பிரச்சனைகளை பேசி அவங்களுக்கு தீர்வு கொடுக்கிறதோ தேவ சித்தத்திலிருந்து இவர்களை விலக்கி கொண்டு போனது. அதனால இவர்களுக்கு இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன உணர்த்துறாருன்னா, இந்த பந்தி விசாரிப்புக்கெல்லாம் வேற யாராவது பயன்படுத்திக்கோங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்க ஜெபம் பண்ணவும் வேதத்தை போதிக்க நாங்க வந்திருக்கிறோம். இந்த ஞானம் அவர்களுக்குள்ள உண்டான பொழுது இந்த பந்தி விசாரணையில தூக்கி ஒரு 7 பேர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜெபிக்க தொடங்குறாங்க, வேதத்தை தியானிக்க தொடங்குறாங்க, உபதேசிக்க தொடங்குறாங்க. இப்ப என்ன செய்யப்படுகிறதுனா, இவர்கள் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி இவர்கள் தேவ சித்தத்தை செய்தார்கள். இந்த சித்தத்தை
தேவ சித்தத்தை இவர்களை செய்ய வைத்தது எது அப்படின்னா, இவர்கள் மேல உண்டான பூரண கிருபை. கர்த்தருடைய பூரண கிருபை உங்க மேல உண்டாகுமானா, அந்த கிருபை தேவ சித்தத்தை உங்களை செய்ய வைக்கும். நம் எல்லாரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நம்மை குறித்த ஒரு தேவ சித்தம் உண்டு. உங்களை குறித்த, உங்கள் குடும்பத்தை குறித்த, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்த, உங்கள் தொழிலை குறித்த, உங்கள் பிரயாசங்களை குறித்த, உங்கள் வியாபாரங்களை குறித்த ஒரு தேவ சித்தம் உண்டு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் தேவ சித்தத்தை செய்யறோமா? அழைக்கப்பட்டிருக்கிற நாம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம், சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிற நாம், சத்தியத்தை கேட்கிற நாம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம், அந்நிய பாஷை பேசுகிற நாம், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம், தேவ சித்தம் செய்யறோமான்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே இருக்கு. நாம் எல்லாரும் தேவ சித்தத்தை செய்வதில் விழுந்து போகிறோம். தேவ சித்தத்தை செய்வதில் நாம் தாண்டி போகிறோம், தவறி போகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026 நான் உன் மேல பூரண கிருபையை கொடுக்கிறேன். எதுக்குன்னா, நீங்க சித்தத்தை செய்யணும். நீங்க அவருடைய சித்தத்தை செய்யணும். அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். வேதம் சொல்லுகிறத ஏசாயா தீர்க்கதரிசி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பூமிக்காகவே கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து வந்து 30 ஆண்டுகள் தன் தகப்பனோட, தாயோட, தன் குடும்பத்தோடு இணைந்திருந்தால் அடுத்த 3.5 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் எந்த குறையும் அவர் வைக்கல. மரித்து மரணத்திற்கு முன்னாடி காயத்தோட, ரத்தத்தோட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொல்றாரு, இன்னும் தாகமா இருக்கிறேன். அப்படின்னா பிதாவின் சித்தம் நிறைவேறும்படி இன்னும் என்னால செய்ய முடியல. அவருடைய தாகம் அது. சித்தத்தை நிறைவேற்றுவதில் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். உங்களை அழைத்திருக்கிறார்ல, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்ல, உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார்ல, உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார்ல, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன்னு சொன்னார்ல. ஏன் பிரித்தெடுத்தார் தெரியுமா? அவருடைய சித்தத்தை செய்யும்படியா. ஆனா நம்ம செய்யறோமா? இல்லையே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க சித்தத்தை செய்யணும். நான் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், நான் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், நான் உன்னை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன் தாயின் கருவிலே உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டப்பா. நான் உன்னை தெரிந்து கொண்டுட்டேன். அப்பவே உன் மேல ஒரு சித்தம் வச்சிருக்கிறேன். உங்க மேல தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுங்கள். அந்த சித்தத்தை கண்டுபிடிங்க. நீங்க தேவ சித்தத்தை செய்கிறதற்காகத்தான் அவர் பூரண கிருபைகளை உங்களுக்கு தருகிறார். 3வது, கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை நம்ம படிச்சோன்னா, அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பேதுரு எழுந்து பிரசங்கிக்கும் பொழுது பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு உணர்த்தப்பட்டு தன் இருதயத்தில் குத்தப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினவருடைய எண்ணிக்கை 3000 பேர். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த ஒரு பெரிய மனுஷன் பேதுரு தான். இது எப்படி நடந்தது? பேதுருவின் மேலையும் சீஷர்கள் மேலே உண்டாயிருந்த பூரண கிருபை. 3வது பூரண கிருபை என்ன பண்ணு தெரியுமா? உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, பிரயோஜனமா மாற்றும். கர்த்தருடைய கிருபை உங்க மேல பெருகுமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் உங்களால மாற முடியும். அதுதான் நடந்துச்சு. 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற சம்பவத்தை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல தேவாலயத்துக்கு போகும்போது அதன் வாசலில் சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். பேதுரு சொல்ற, கொடுக்க உன்னை என்கிட்ட இல்ல, ஆனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னவன் அவன் எழுந்து குதித்து இவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது ஆத்தும விடுதலை. 3ஆம் அதிகாரத்தில் நடந்தது சரீர விடுதலை. பாருங்க, பூரண கிருபை உண்டாயிருந்த பேதுரு மற்றவர்களுக்கு ஆத்தும விடுதலையாகவும் சரீர விடுதலையாகவும் மாறுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதமா அநேக ஜனங்களுக்கு இருந்தாரு. எவ்வளவு பிரயோஜனமா இருளில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற எவ்வளவு பெரிய வேலையை பேதுரு பார்த்தாரு. சரீரத்துல வியாதியோடு வேதனையோடு போராடி கொண்டிருந்த எத்தனை ஜனங்கள் பேதுருவின் நிழல் பட்டு சுகமானாங்க. பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்களே. எப்படி இது? மாய்மாலமா? மேஜிக்கா? நெவர்.
பேதுருவின் மேல் உண்டாயிருந்த பூரண கிருபை, அப்போஸ்தலர்கள் மேல் உண்டாயிருந்த பூரண கிருபை இவர்களை அநேகருக்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் மாற்றினது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் பூரண கிருபைகளை ஏன் தர்றார் தெரியுமா? நீங்கள் உங்களை போல இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்கும்படி. அப்ப நம்ம மேல பூரண கிருபை உண்டாகும் பொழுது அது என்ன பண்ணும் தெரியுமா? அநேக சவால்களை கடந்து நம்மளை போக வைக்கும், தேவ சித்தத்தை செய்ய வைக்கும், மற்றவர்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமா மாற்று. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை உறுதியாய் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, என் பூரண கிருபையை நான் உன் மேல வெளிப்படுத்த போறேன், உனக்கு தரப்போறேன். இந்த கிருபை எதற்காக தெரியுமா? உனக்கு முன்பதா இந்த வருஷத்துல வருகிற எல்லா சவால்களையும் நீ கடந்து போகிறதுக்கு உன் ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், திறமை அதெல்லாம் உதவாது, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா என் கிருபை உன்கிட்ட இருந்தா எல்லா தடைகளையும், சவால்களை கடந்து உன்னால போக முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கிற சவால்களை கடந்து நீங்கள் போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பூரண கிருபை உங்களுக்கு தருகிறார். உங்களை அழைத்த தேவ சித்தம், நீங்கள் செய்ய வேண்டிய தேவ சித்தம் நிறைவேறும்படியாக பூரண கிருபை உங்களுக்கு தருகிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக, உபயோகமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு பூரண கிருபையை தருகிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை ஆற்றிக்கொள்வதற்கோ தேற்றிக்கொள்வதற்கோ அல்ல. வாக்குத்தத்தங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. செய்ய போகிற ஒன்றைத்தான் கர்த்தர் நமக்கு பேசுகிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, பூமியில் கடற்கரை மணலை பாரு, இவ்வளவாய் சந்ததியை பெருக பண்ணும். இந்த வாக்குத்தத்தம் வரும்போது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, சாராளுக்கு பிள்ளை பிறக்கக்கூடிய பலனும் இல்லை. எதுவும் இல்லாத பொழுது வாக்குத்தத்தம் வருதுன்னா, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அதற்கான கிரியை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். இந்த புதிய வருஷத்துல பூரண கிருபை, அப்போஸ்தலர்கள் மேல, சீஷர்கள் மேல உண்டாயிருந்த அந்த பூரண கிருபையை நான் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. அந்த கிருபை நம்ம மேல உண்டாயிருந்தா போதும், சவால்களை கடந்து போகலாம், தேவ சித்தத்தை செய்யலாம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா வாழலாம். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். நாம் சில நிமிடங்கள் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த புதிய ஆண்டிற்காக நன்றி. 2025 ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தினீர், பாதுகாத்தீர், போஷித்தீர், சுமந்தீர். ஒரு புதிய வருஷத்துக்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறேன். இந்த 2026 ஆண்டை ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிற இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நான் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும், உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களின் மேலே, உம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, வியாபாரங்கள், தொழில், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றின் மேலும் பூரண கிருபை உண்டாயிருப்பதாக. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை நடத்தும். ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற பூரண கிருபையினால் இவர்கள் இந்த வருஷத்துல தனக்கு எதிராக வருகிற சவால்களை மேற்கொள்ள, உம்முடைய சித்தத்தை செய்ய, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அநேக வெற்றிகளையும் ஜெயத்தையும் அடைந்து கொள்வார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும், அறிவை, புத்தி, விவேகத்தையும் தாரு. ஆண்டவரே அப்பா, தொழில் செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்கட்டும். தேவ தூதர்களுடைய பாதுகாவல் இருக்கட்டும். தேவனுடைய அபிஷேகமும் பிரசன்னமும் மகிமையும் உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களையும் ஆண்டவரே தொழில் ஸ்தலங்களில் சூழ்ந்து கொள்வதாக. உம்முடைய ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் மேலும், உம்முடைய பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுகிற உம்முடைய குடும்பத்தின் மேலும், ஆண்டவரை வீட்டின் மேலும் உள்ளும் புறம வழி தெளித்து வேலையெடுத்து ஜெபிக்கிறேன். தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, நீர் ஆசீர்வதியும், நீர் நடத்தும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக அந்த வருஷத்துல போகட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாய் போகட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து, நீர் எங்களுக்கு தேவையான பாதைகளை காண்பித்து இந்த வருஷத்துல ஜெயமாய் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது,
ஆனால் உம்முடைய கிருபை எங்கள் மேல் உண்டாகுமானால் எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும். அந்த பூரண கிருபையை நீர் இந்த வருஷத்தில் எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இந்த புதிய வருஷத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சுகித்திருப்பார்களாக, மேன்மை அடைவார்களாக. ஆண்டவரே, தடைகள் விலகி உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகளை சுதந்திரிப்பார்களாக. கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே பூரண கிருபையினால உங்களை நிரப்பி நடத்துவாராக. உங்கள் யாவருக்கும் நான் மீண்டுமாக எங்களுடைய இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.